ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். விஜய் வரணுமா டிஎம்கே வரும்? விஜய் வந்து என் தொகுதியில் நிற்கிறாரோ அவர் தான் வருவார். டிஎம்கே தான். ஏடிஎம்கே முடிவு போச்சு. அதில் இனிமேல் எதுவுமே இல்லை. ஓபிஎஸ் அது மாறி போச்சு, இபிஎஸ் மாறி போச்சு, அது முடிவு போச்சு. டைரக்டா டிஎம்கே அடிச்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு தைரியம் தான்க்கா, தைரியம் தான். அதாவது வந்து எல்லாம் பயந்துட்டாங்க. இப்போ வந்து சொல்ல போனால் அவர் வந்து டைரக்டாகவே அடிக்கிறது வந்து ஒரு பெரிய இதாக தான் இது. சரி, எதுக்கு இந்த ஆட்சி வேணாம்னு நினைக்கிறீங்க? நடுரோட்டில் இருக்கிறோமே என்ன பண்ணாங்க மக்களுக்கா? விஜய் இருந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது, எங்கள் அண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது, விஜய் அண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது. தனியாக தான் நிற்பான், சிங்கக்குட்டி மாதிரி நிற்பான் எங்கள் அண்ணன். ப்ராப்பராக எல்லா குரூப் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. யாருமே முக்கால்வாசி பேர் கை தட்டல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பண்பட்ட இவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு லாடம் கட்டணும். இவனை அன்றைக்கே விட்டது தப்பு ஸ்டாலின். அன்றைக்கே லாடம் கட்டியிருக்கணும், மொத்த பேர் தூக்கின்னு போய் வச்சு. அன்றைக்கி விட்டதுடைய பலன் இருந்தாலும் இப்போ அனுபவிக்கிறேன். இவனுக்கெல்லாம் ஏபிசிடே தெரியாதுங்க அரசியலில். ஏபிசிடே தெரியாத கருவாடு பசங்க, அவ்வளோதான் நான் கேட்க. அப்போ வந்து புதுசா ஒரு தலைவர் வர்றது வந்து மக்கள் ஏத்துக்கிறது தகுதி இருக்கணும்ல. சாக்கடையெல்லாம் நீரோடை ஆகிடுமா? இப்போ உதயநிதி ஸ்டாலினே வந்து எந்த இடத்துலையுமே வந்து ப்ராப்பரா இல்லாம இப்போ வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அது வந்து பாரம்பரியங்க. வந்து வாரிசு கட்சி தான் நடத்துறாங்க. ஆமா, தப்பு என்ன இருக்கு? கட்சி வந்து வளர்றதுக்கு வந்து அந்த குடும்பம் மட்டும் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் கொடுக்கணும்? கூட வந்து அவர் கெடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியுது. மூட நம்பிக்கையை எதிர்த்து பெரியார் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களே தேங்காயை போட்டு சுற்றி வர்றது, டிவி அந்த மாலை நிற்கும். ஆனால் ரொம்ப ஓவர் 30 நாள் கழிச்சு வந்து வருத்தம் தெரிவிக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த மீட்டிங்லேயே ஆதவராஜன் நான் சொன்னது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து வந்தார். அப்போ அவர் திமுகவுக்கு ஆதரவு பண்ணார், அப்போ ஒத்துக்கலை. ஆனால் முன்னாடி ஏன் இவரே பண்ணார், செந்தில் பாலாஜியே அவர் மேலே தானே வச்சாங்க குற்றச்சாட்டு. ஆனால் அவரே பண்ணாரா இல்லையா? அவர் கேட்குற கேள்விக்கு இவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியும். டிவி கேட்கலாம். அப்படி குஷியானது மேலே போட்டா என் மேலே இல்லை, மாவட்ட செயலர் மதியாளர்கள் மேலே போட்டார். டிவிகே 40N அவர் பேசுறது கரெக்டு தான். குழந்தைங்கெல்லாம் இறந்தது, வயசானவங்க இறந்தது, அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ கூட்டம், ஒரு ஆக்டர் வந்து ஒரு பொது இடத்துக்கு வராருன்னா அங்கே கூட்ட நெரிசல் இருக்க தான் செய்யும். இதுக்கும் அந்த கூட்டத்துக்கும் நெரிசலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் வரக்கூடாதுன்னு பண்ணுற சதி தான் இது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இங்கெல்லாம் கூட போயிச்சது. அவருடைய சொந்த காசில் வச்சு நான் முன்னேறேன்றாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எந்த மனுஷனுக்குமே வராது. அப்படி ஒரு மனுஷன் தான் எங்கள் தளபதி. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ஒரு 40 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கும் இப்போ இருக்க மீட்டிங்க்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிற தொகுதியில் வின் பண்ணுறாரு, சரிங்களா? மற்ற தொகுதியெல்லாம் வின் பண்ணுறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வருங்கிறீங்களா? ஆனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரூர் விஷயத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ப்ரூஃபோட வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டாக வந்து டிவிகே தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபுல்லாக டேரெக்டாக வந்து டிஎம்கே தான் அடிச்சிருக்காங்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து அவர் ஊருங்க, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விஜய் வரணுமா டிஎம்கே வரணுமா? விஜய் வந்து என் தொகுதியில் நிற்கிறாரோ அவர் தான் வருவார். அதுக்கப்புறம் கஷ்டம். விஜய் நிக்கிற இடம் மட்டும் இல்ல, எந்த இடத்துல டிவிகே கட்சிக்காரங்க நின்னாலும் அந்த இடத்துல நான் நிக்கிறதுக்காக தான் அர்த்தம். நீங்க எல்லாருமே விஜய்க்காக தான் ஓட்டு போடணும்னு நினைச்சு நீங்க போடுறோங்கிறாரு. டிஎம்கே தான். ஓகே. ஆனா இப்போ ஏடிஎம்கே முடிவு போச்சு. அதில் இனிமேல் எதுவுமே இல்லை. எதனால ஏடிஎம்கே முடிவு? ஓபிஎஸ் அது மாறி போச்சு, இபிஎஸ் மாறி போச்சு, அது முடிவு போச்சு. ஏடிஎம்கேயும் இப்போ கூட்டணி வச்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். விஜய் ஏடிங்கவா? யாரோட ஏடிங் பே? எடப்பாடியோட வச்சா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்தனியா ஏடிஎம்கே வராது, டிவிகே வராது. வாய்ப்பே இல்லை. சரி, எல்லா மாநாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், எல்லா கட்சி மீட்டிங்லையும் பார்க்குறோம், அவ்வளோ கூட்டங்கள் வந்து டிவிகேக்கு இருக்கு. அது எல்லா கூட்டமும் வந்து ஓட்டம் மாறுமா? என்ன இருந்தாலும் ஒரே விஷயம் சொல்கிறேன். பிஜேபியோட தொடர்பு வச்சா எல்லாம் வரும். பிஜேபியோட தொடர்பு வச்சிருந்தா ஆகும். விஜய் கூட எந்த கட்சி தொடர்பு வச்சாலும் அந்த கட்சி தான் வரும். இப்போ பிஜேபியோட தொடர்பு வச்சிருந்தா வரும். பிஜேபியோடயா? இப்போ பிஜேபியில வந்து இங்க ஒரு தொகுதியில நிக்கிறாங்க, ஒரு சைடு வந்து டிவிகே நிக்கிறாங்க. யார் ஜெயிப்பா? விஜய் தான் ஜெயிப்பா. டிவிகேவோட மீட்டிங் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் ரொம்ப கோபமா பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மக்களோட சப்போர்ட் வந்து இல்லைன்னு நினச்சாங்க மக்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து விஜய் இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம்
ரொம்ப ஒரு 40 days சைலண்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மக்கள் ஃபுல் சப்போர்ட்டு அவங்க சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புதுசாக வந்தாக்க கட்சியில் எல்லாம் பேசிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுலாம், அதனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. விஜய் அவர் வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை தனித்து தான் வருவார், கூட்டணியில் சான்ஸே இல்லை. ஆனா டிவிகேயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் அவங்க இருக்காங்க, ஆனால் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கூட்டணி சான்ஸே இல்லை, தனித்து தான் வருவாங்க. ஓகே. அப்ப 2026 டிவிகே எதிர்பார்க்கலாம். டிவிகே 40N. ஓகே. டிவிகே தலைவர் விஜய் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. டைரக்டா டிஎம்கே அடிச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு தைரியம் தான்க்கா, தைரியம் தான். அதாவது வந்து எல்லாம் பயந்துட்டாங்க. இப்போ வந்து சொல்ல போனால் எல்லாம் வந்து பேக் வாங்குறாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் நினைக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாம் இந்த தடவை நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம தான் எல்லாம் இது மாஸ்க் காட்ட போகிறோம். பசங்க ஜெயிக்க வச்சுருவாங்க. நாங்கிறப்ப என்ன பயம், அதனாலே என்ன எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது தான். சரி, நீங்க விஜய் அவர்களை ஒரு பொலிட்டிக்கல் தலைவரா பிடிக்குதா இல்ல வந்து ஒரு ஹீரோவா உங்களுக்கு பிடிக்குதா? ஹீரோவோட இப்போ ஒரு மாசான கம்பேக் கொடுத்துருக்காருக்கா. எதிரே பார்க்கல. இது நம்ம வந்து இதெல்லாம் மூவிலையும் பிளாஸ்ட்டு விஜய் தான் அப்படின்ற இருக்கிறப்போ இப்போ வந்து புதுசாக அரசியல்லாம் வந்துட்டு அவர் வந்து டைரெக்டாகவே அடிக்கிறது வந்து ஒரு பெரிய இதாக தான். இது என்ன சொல்கிறது, யாருமே எதிர்பார்க்காது. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேர்லாம் சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக விட்டனால அது ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது. 2026 விஜய் வந்துருவாரா வரமாட்டாரா? வந்துருவாருக்கா கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் வந்து எதிர்கட்சி தலைவரா வருவாரா இல்ல வந்து டைரக்டா நாங்க முதலமைச்சரே ஆயிடுவோம்ங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுக்கா, ஏன்னா வந்து விஜயகாந்தே வந்து பெரிய ஆள், அவர்னால முடியலன்றப்ப. ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் வந்து வந்துடுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கரூர் இன்சிடென்ட் அப்போவே அவர் நிறையா ட்ரை பண்ணிருக்கார் போகிறதுக்கு கூட. ஆனால் வந்து பர்மிஷன் தரல, நான் வேறு இடம் கேட்டிருக்காரு, அது தரல இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. விஜய் தான்க்கா. டிவிகேயோட கட்சி மீட்டிங் பார்த்தீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுனது கரெக்டு தான். குழந்தைங்கெல்லாம் இறந்தது, வயசானவங்க இறந்தது, அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ கூட்டம், ஒரு ஆக்டர் வந்து ஒரு பொது இடத்துக்கு வராருன்னா அங்கே கூட்ட நெரிசல் இருக்க தான் செய்யும். அவர் வந்து எல்லாரும் வாங்க இடிப்படுங்க அடிப்படுங்கலாம் யாரும் சொல்லலை இல்லை. அது அவங்களாம் வந்து ஜனத்தில் வந்தால் இவ்வளோ நெரிசல் இருக்கும்னு தெரிஞ்சு அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இருந்தால் இழப்புக்கு அவர் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த காசு ஒரு உயிருக்கு விலை மதிப்பு இல்லை தான். ஆனாலுமே அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சார். இதுக்கும் அந்த கூட்டத்துக்கும் நெரிசலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் வரக்கூடாதுன்னு பண்ணுற சதி தான் இது. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. நாங்கள் எதுவும் பண்ணல, ஆனால் எங்கள் மேலே தவறான கூற்று வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே காரணம் டிஎம்கே தானா? அப்படி சொல்ல முடியாது. எந்த கட்சியுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யார் செஞ்சதோ, அதாவது 4 பேரில் பொதுவாக யார் வேணால் செஞ்சுருக்கலாம். இவர் கூட இருக்கிறவங்களாம் செஞ்சுருக்கலாம், அந்த கட்சியில் இருக்கிறவங்க செஞ்சுருக்கலாம், அப்புறம் ஜெயலலிதா அம்மா கட்சியில் இருக்கிறவங்க செஞ்சுருக்கலாம், யார் வேணால் செஞ்சுருக்கலாம். குறிப்பிட்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ விஜய் அவர்கள் வந்து 2026 வந்து யார் கூட கூட்டணி வைப்பார், யார் கூட கூட்டணி வச்சு ஜெயிப்பாருன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு தேமுக கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன், எந்த காரணத்தினால? அவங்க வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா சொல்கிறாங்க. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவர் மனுஷன் உயிரோட கூட இருந்திருப்பார். அவருக்கு ஒரு இடத்துல கூட அவருக்கு ஓட்டு வரல. அதனால் அவங்களுமே இப்போ தனிமையில் ஆயிட்டாங்கல்ல. எல்லாருமே ஒரு முறை வாழ்ந்துட்டு போட்டோமே, ஆண்டுட்டு போட்டோம். யாரால நல்லது செய்கிறாங்கன்றது ஜனத்துக்கு ஒரு முறை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. என்ன நடக்குதோ அதை ஏற்றுப்பாங்க. ஓகே. 2026 யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். எதுக்கு? அதாவது அவர் சினிமாவில் எனக்கு வருமானம் வேணாம், நான் பொது ஜனத்துக்கு சேவை செய்கிறேன்னு வந்துட்டார். அது என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு. இப்போ 2026 யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணன் தான் வருவான், விஜயன் தான். ஏன் அப்போ ஸ்டாலின் அவரோட ஆட்சி உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன், எதனால? வானா எதனால இவ்வளோ நிறைய மகளிருக்கு வந்து அவ்வளோ திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு இந்த ஆட்சி வேணான்னு நினைக்கிறீங்க? நடு ரோட்ல இருக்கிறமே என்ன பண்ணாங்க மக்களுக்கு? என்ன பண்ணாங்க? ஃப்ரீ டிக்கெட்ல மாசத்துக்கு 1000 ரூபாய், அது மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. பஸ் மாத்திரம் ஃப்ரீயா விட்டாங்க இல்லைன்னு. மக்கள் கண்டு என்ன நல்லது பண்றாங்க. நடு ரோட்ல இருக்கிறேன். இவ்வளோ நாள் இருந்திருக்காரு, ஒண்ணுமே உங்களுக்கு செய்யல அவரு. அப்போ வந்து டிவிக்கே வந்தா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி கட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இப்போ வந்து இப்போ டிஎம்கே வர்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்க. ஏடிஎம்கே இப்படி தான் சொன்னாங்க, எங்களுக்கு எதுவும் பண்ணல, கட்சி மாறினா நல்லா இருக்கும்னு டிஎம்கே வந்தாங்க. ஸோ டிஎம்கே பிடிக்கல. அது வந்து அம்மா இருந்தது, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இங்கெல்லாம் கூட போயிச்சது.
இவங்க 2 பேரும் சத்தாங்களோ அப்பயே போயிடுச்சு. இளைஞர்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப உதயநிதி பண்ணி கொடுத்துட்டு எங்க இருக்காரு பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்றாங்களே உண்மை எங்கே பார்க்குறாங்க? இப்போ இங்கே கேற நடு ரோட்டில் கேறனானா நான் ஏதானு ஓட்டு பண்ண சொல்லலாம், பார்க்கலாம். பண்ண மாட்டாங்க. விஜய் இருந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது, எங்கள் அண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது, விஜய் அண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு நெல்லுது. விஜய் அவர்கள் வந்து தனியா தான் நின்று ஜெயிப்பாரா இல்ல வேற கட்சியோட கூட்டணி வைப்பாரா? தனியாக தான் நிற்பான், தனியா தான் நிப்பாரா? தனியாக தான் நிற்பான். சிங்கக்குட்டி மாதிரி நிற்பான் எங்கள் அண்ணன். அப்படியா? விஜயகாந்த் சார் மாதிரி வருவாரா? வருவாங்க அப்ப கண்டிப்பாக. அவரு கூட அப்ப அண்ணா அண்ணான்னு சொல்ற ஒருத்தர் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, ஏன் அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம்ல? ஏன் வைக்க மாட்டாரு? தனியாக தான் வருவாங்க, தனியா தான் சிங்கத்தில் தான் வருவாங்க, அப்படிங்களா? தனியாக தான் வருவாங்க. சரி, நீங்க வந்து விஜய் எனக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். இப்போ வந்துட்டு ஒரு ஓட்டுனால எல்லாமே மாறும் சொல்லுவாங்க. நான் ஒத்தே அல்ல மேடம், உலகம் பூர்வா இஜானா கொண்டாடுறாங்க. நான் ஒத்தே அல்ல, அல்லாக்கு நல்லதான் பண்ணாங்களா 40 பேருக்கு. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, அப்ப விஜய் அவர்களோட கட்சியில இருந்து கொடுத்துருக்காங்க, அப்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு பண்ணிருக்காங்கல்லானே. இப்ப 2 சைடுமே வந்து அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து உதவி இருக்காங்க. விஜய் அவர்களை மட்டும் அவர் மேல தப்பு இல்ல, அவர் இது பண்றாரு பண்றாரு, அவர் மேல தப்பே கிடையாது. அப்ப தப்பு இல்லாதவர் ஒரு வாரம் கழிச்சு பேசிருக்கலாம், எதுக்கு 40 நாள் கழிச்சு பேசினாரு? தப்பே கிடையாது, இது ஓன் பண்ணுறதா பண்ணிக்கிறாங்க யாரும். டிஎம்கே கட்சியில இவங்க தான் எனக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க? ஆமாம், முகஸ்டாலின் தான் நினைப்பேன் நான், அவர் தான் காரணம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா 2020 கண்டிப்பாக 26 வந்து கண்டிப்பாக ஆட்சி மாறப்போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. கன்ஃபார்ம் ஆட்சி மாறுது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. டிஎம்கே vs டிவிகே தான் கண்டிப்பாக மாற்றம் நடக்குது. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம தான். இப்போ வந்து இந்த கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாறும்னு சொல்கிறதெல்லாம் பொய். அது கண்டிப்பாக ஓட்டா மாறும். ஏன் எம்ஜிஆர் வந்தப்போ யாருமே இல்லை, எல்லாருமே இளைஞர்கள் இல்லாமல் இல்லை, இளைஞர்கள் இல்லாமல் இல்லவே இல்லை எதுவுமே. கண்டிப்பாக ஓட்டா மாறும், ஜெயிக்க தான் போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ இந்த இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட் நடந்தோடனே எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. கன்ஃபார்ம் ஓட்டு நம்மளே தான். ஓகே, இந்த கரூர் இஷ்யூவை பற்றி கேட்கும் போது 40 நாள் வந்து சைலண்டாக இருந்தவர் இப்போ ஒரு ஆக்ரோஷமாக கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்ன? ரீசன் என்னன்னா எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு, அவன் எல்லாம் ஒரிஜினல் எல்லாமே வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு. எல்லாமே அவர் தெளிவாக சொல்கிறார், என்ன நடந்தது எல்லாமே தெளிவாக சொன்னார். அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அது எல்லாருக்கும் மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. இப்போ எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டாங்க. விஜய் ஜெயிக்க வைக்கணும் நோக்கம் தான் எல்லாருமே. அந்த நோக்கம் தான் எல்லாருக்குமே, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதுதான் கூட்டணி சீனே இல்லை, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறோம். அதுதான் விஜயோட மாசே, அதுதான் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறது தான் விஜயோட மாசு. இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது எடப்பாடி தான் அழைக்கிறாரு. விஜயா போய் யாருமே அழைக்கல, எடப்பாடி தான் அழைக்கிறாரு. ஆனால் கூட்டணி இல்லாமல் தான், கூட்டணி தனிச்சா நின்று தான் ஜெயிப்பாரு. ஆனால் வந்து ரோல் மாடலே வந்துட்டு எம்ஜிஆர் அப்புறம் வந்து விஜயகாந்த் சாரை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த கட்சி கூட கூட்டணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் என்ன? காரணம் இல்லைன்னா அவங்களோட கொள்கையை வந்து இவர் எடுத்துக்கிறாரு. அவங்க கொள்கையை எடுத்துக்கிறாரு, அதைப்படி கொள்கையை மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் அவங்க கூட கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாமே இருக்காங்க. விஜய் பின்னாடி மக்கள் இல்லாமல் இல்லை, மக்களால் தான் விஜய் எந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பார். சரி, மீட்டிங்கில் பேசின சில வார்த்தைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, 1997க்கு அப்புறமே டிஎம்கேவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னாரு. ஸோ அப்போ அதுக்கடுத்து வந்த கட்சி தலைவர்களாலுமே அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா, யாருமே எதிர்த்து கேட்கல, அவங்களுக்கு பயம் இல்லை, பயந்துருக்காங்க அப்படின்னு? அப்படி அமைதியாக இருக்கிறனால தான் மக்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. இவர் அமைதியாக இருக்காருன்னா பெருசாக தான் பண்ண போகிறாரு. அதுதான் நடக்குது இப்போது. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வெளியே வரல, இப்போ வெளியே வந்தோடனே சோஷியல் மீடியா பார்த்தீங்க, எல்லா தம்ப்நெயில், எல்லா நியூஸ் சேனல், எல்லா தம்ப்நெயிலும் பார்த்தீங்க. எல்லாம் இப்போ ஃபுல்லாக விஜய் மேலே தான். விஜய் வந்து வந்துட்டாரு, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதுதான் எல்லா நியூஸ்காரங்களும், இப்போ நியூஸ்காரங்க எல்லாமே அதை வச்சு தான் எல்லாம் தம்ப்நெயில் அதை வச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் விஜய்க்கிறது கன்ஃபார்ம். ஓகே, ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு கட்சியிலேருந்து சரி மூவிலேருந்து எல்லாமே விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கட்சிக்காரங்க கூட வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. கூட்டணின்றது தனிச்சா தான் நிற்பாங்க, அது மக்களுக்கும் தெரியும். தனிச்சா நின்று ஜெயிச்சா அது விஜயோட மாசு. 2026 டிவிகே vs டிஎம்கே தான். டிவிகே ஜெயிக்குது, நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். இளைஞர் இருக்காங்க, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்க வைக்கிறோம். சரி, ஓகே. எந்த தொகுதியில் அவர் நிற்பாருன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எந்த தொகுதினா எனக்கு வந்து சேப்பாக்கம் தொகுதி உதயநிதி ஸ்டாலின் கூட நிற்கணும். அந்த தொகுதியில் நின்று
ஸ்டாலினை, அதாவது இது ஸ்டாலினோட புள்ளை வந்து யார், உதய ஸ்டாலின் அவர் கூட நின்று அந்த சேப்பாங்க தொழிலில் நின்று ஜெயிக்கணும். டிவிக்கோட மீட்டிங் பார்த்தீங்களா? பார்த்தம்மா. அதில் வந்து கரூரில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அது யார் யார் பண்ணாங்க, அங்கே யார் யார் இருந்தாங்கங்கிறத டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா பாயிண்டாக பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசியிருக்கிறாருன்னா அங்கே நடந்த சம்பவம் அவருக்கு உண்மையாக தெரிய வந்திருக்கும். அதில் வந்து யார் தவறான ஆளுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சொல்கிறதுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நான் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரு. அது அவருக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்தது. ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்தார்ல, அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. விஜய் அவர்கள் வந்து இந்த 40 நாள் வெளியே வராதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரொம்ப துக்கத்தில் இருந்தேன், அதனால தான் அந்த 40 குடும்பங்களையுமே நான் கூப்பிட்டு இந்த இந்த மீட்டிங் நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அது மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு உயிர் போனாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்மளால ஏற்றுக்க முடியல. அவரால் ஒரு 40 பேருக்கு இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு அது துக்க செய்தியாக தான் இருக்கும். அநேகமாக அவர் மனசில் எதனா ஒரு கவலை கிடக்குமா ஒரு செய்தி இருந்திருக்கும். அதனால தான் அவர் வெளியே வந்திருக்க மாட்டார். அதுதான் உண்மையாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு உயிர் போனாலும் நம்மளால ஏற்றுக்க முடியல. 40 உயிர் ஆச்சு. சிறு குழந்தைங்களும் பெரியவங்களும் அவங்களும் இறந்துக்கிறது. அவங்களால துக்கம் அடைஞ்சிருப்பார் கண்டிப்பாக. அவங்க விஜய் அவர்களை வந்து அவங்க மட்டும் தான் கேள்வி கேட்கறதுனால அப்படி சொல்கிறாரா, இல்லை மற்ற கட்சிக்காரங்க வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சு பேசிட்டு இருக்காங்க? இல்லை அவருக்கு தெரியும். ஏன்னா கடந்த காலமாக ஒரு 5 ஆண்டு காலமாக என்ன ஒரு சோதனை நடந்தது நம்ம நாட்டில், ஒரு விபரீதம்லாம் நடந்தது, எவ்வளோ இதுவாகிடுச்சு, இழப்பாயிடுச்சு, வெள்ளம் வந்தது, எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க மக்கள்கள். அதனால் அவர் கொஞ்சம் கருத்து கணிப்பில் அவர் கூட போட்டியிட்டு தனிச்சையாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெறலாம், முதலமைச்சராக ஆகலான்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதனால அவர் கூட தான் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பார். அதுக்கோசம் இப்போ 2026 தனித்து நின்னாலும் தாவேகா தலைவர் விஜய் இளைய தளபதி நிச்சயமாக வெற்றி பெறுவார். நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க? ஐயோ, நான் கண்டிப்பாக விஜய் தளபதி தான் போடுவேன் ஓட்டு. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு 40 நாள் கழித்து டிவிகே தலைவர் வந்து ஒரு மீட்டிங் வச்சு எல்லாமே நான் வந்து கரெக்டான ப்ராப்பராக எல்லா ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருமே முக்கால்வாசி பேர் கை தட்டல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்டேஜில் அந்த வந்து 2000 பேருக்கு 1500 பேர் தெரிஞ்சு போச்சு. இது வெத்து வேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. யாரும் கை தட்டல, குதூகலமாக இல்லை. இது வேஸ்ட்டு. மூஞ்சி பாருங்கள், மூஞ்சில் ஏதோ தெம்பு இருக்கா? இவங்கெல்லாம் வந்து 75 வருஷமாக இருக்கிற கட்சி அழிச்சிட்டு போகிறாங்க. இது என்ன தர்ம நியாயம்? அவன் ஒருத்தன் லாட்ரி சீட்டில் கோல்மால் பண்ணி சுரண்டல் லாட்டரியில் விற்றுட்டு அவன் சீன் போட்டு இருக்கிறான். ஒரு சிட்டிங் எம்எல்ஏவே ரவுடின்னா இவனெல்லாம் என்ன பண்பு இருக்குது இவனுக்கு? பண்பட்ட இவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு லாடம் கட்டணும். இவனை அன்றைக்கே விட்டது தப்பு ஸ்டாலின். அன்றைக்கே லாடம் கட்டியிருக்கணும். மொத்த பேர் தூக்கின்னு போய் வச்சு அன்றைக்கி விட்டதுடைய பலன் இருந்தாலும் இப்போ அனுபவிக்கிறார். டிவிகே தலைவர் விஜய் சொல்லும் போது நான் இந்த கருத்தெல்லாம் நான் சொன்னதில்லை, உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்து. உச்ச நீதிமன்றம் தான் இப்போ ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜி தான் கேட்டார் அவர். இவங்களை யாரையும் கேட்கல. சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தாரு. எஸ்ஐடி ஏன் வச்சுங்கன்னு அவங்கள தான் கேட்டார் அவர். அவங்களுக்கு டிஎம்கே வக்கீலுக்கு சம்மந்தம். இவனுக்கெல்லாம் ஏபிசிடே தெரியாதுங்க அரசியலில். ஏபிசிடே தெரியாத கருவாடு பசங்க. அவ்வளோதான் நான் திட்ட முடியும். ஆனால் வந்து டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு வந்து 1997க்கு அப்புறமே யாரும் இல்லை. அதனால தான் நாங்கள் இவர் என்ன அதை சொல்கிறதுக்கு? அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இவர் என்ன, நீ வா முதல்ல வா, கவுன்சிலர் நெல் எம்எல்ஏ, நீ யார் ஒன்று வேணான்றான். சும்மா வந்து கொக்கரிச்சி நிற்கிறாங்க. அவன் துட்டு, அவன் லாட்டு சைட்டுக்காரன் துட்டு கொடுக்குறான். பத்தாத்துக்கு அமித்ஷா தைரியத்தில் எல்லாம் பேசுகிறேன். அவ்வளோதானே கதை. அப்போ வந்து புதுசாக ஒரு தலைவர் வர்றது வந்து மக்கள் ஏற்றுக்கிறது தகுதி இருக்கணும்ல. சாக்கடையெல்லாம் நீரோடை ஆகிடுமா? இப்போ உதயநிதி ஸ்டாலினே வந்து எந்த இடத்துலையுமே வந்து ப்ராப்பராக இல்லாமல் இப்போ வந்து துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அது வந்து பாரம்பரியங்க. காமராஜருக்கு வாரிசு இல்லை, அந்த கட்சி போச்சு. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, அந்த கட்சி போச்சு. எம்ஜிஆர் வச்சுட்டு போனார் லாய்ட்ஸ் ரோட்டில் வீடு. எவ்வளோ பெரிய வீடு, எத்தனை கோடி சொத்து. அதை போய் கதவு உடச்சி எதுவும் உடச்சி எல்லாம் போய். ஏன்னா வாரிசு இல்லை. ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை. ஆமாம், தப்பு என்ன இருக்குது? எங்கே இல்லை. இப்போ ஒரு கட்சி வந்து வளர்றதுக்கு வந்து அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா கட்சி உடச்சி போய்டும், ரோடுக்கு போய்டும், எல்லாமே போய்டும். அப்போ உழைக்கிறவங்க 1000 பேர் இருக்கும்போது எதுக்கு பையனுக்கு கொடுக்கணும்? அவங்க இருந்தால் தான் கட்சி இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் இருந்தார், வாரிசு இல்லை, கட்சி போயிடுச்சு இல்லை. எத்தனை துண்டாக உடஞ்சி போச்சு? நீ 7 துண்டாக உடஞ்சிருக்குது. நீ ஏடிஎம்கே 7 துண்டாக உடஞ்சிருக்கு. என்ன பிரயோஜனம்? அது வாரிசு இருந்தால் தான் அதை கட்டி காப்பாற்ற முடியும். உதயநிதிக்கு அந்த தெளிவு இல்லை, அறிவு இல்லை, தெம்பு இல்லை, பவர் இல்லைன்னா பாயிண்ட் போட்டோம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அந்த அந்த இது வந்துடுச்சு இன்னைக்கு. இது காரணம் பிஜேபி தான். அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தாங்க. அவங்க பிஜேபி மேலோட்டமாக இவங்க தலைவர் ஆர்எஸ்எஸ். இவங்க வந்து பிஜேபி வந்து யார் பிசிசிஐ செக்ரட்டரி யாரால் ஆக முடியும்? டால்மியா எங்கே, சரத்பவார் எங்கே,
இந்தியா சிமெண்ட் சீனிவாசங்க அமித்ஷா பையன் ஆகிட்டான், கொலைக்காரனுடைய பையன். என்னத்துக்கு இதை போய் கேட்குறீங்க? இப்போ டிவிக்கு நீங்க சொன்ன மாதிரி டிவிக்கு தலைவருக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாருமே வந்து மக்கள் கிடையாது, சும்மா அதெல்லாம் துட்டு தான். எனக்கு பின்னாடி 10 பேர் நிற்பான், 10 பேர் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. ஆனா 40 பேர் குடும்பங்களே வந்து விஜய் மேல எதுவும் தப்பு இல்ல, நாங்க அங்க போனோம், நாங்க அங்க செஞ்சோம், நாங்க இது பண்ணோம், காசு கொடுத்தா சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்டாலின் 10 கொடுத்ததுனால தான் நான் 20 கொடுத்தான். ஸ்டாலின் 5 கொடுத்து தான் 10 தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இப்போ 2026 வந்து விஜய் அவர்கள் வரமாட்டாரு சொல்றாங்க. ஒரு சீட்டு தராது விஜய் அவர்கள் நிக்கிற தொகுதியிலையுமே எங்கேயுமே தராது ஒரு சீட்டு. ஆனா மாநாடுல சரி மீட்டிங்னு அவ்வளவு மக்கள் வராங்க, எல்லாமே ஓட்ட துட்டு கொடுத்தா எங்கே வேணா தான் கொண்டு போகலாம். எந்த மாநாட்டுக்கு வந்தாங்க? ஏற்கனவே இப்போ 41 + 9 50 பேர் செத்து இருக்கிறாங்க. அப்ப டிஎம்கே மாநாடுக்குமே வந்து காசு கொடுக்கறனால தான் அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அப்படி இல்லை, லோக்கல் செக்ரட்டரி கூப்பிட்டு வருவாங்க. இங்கே ஃபுல்லாக ஃபைனான்ஸ் தான். கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து கட்சியிலலாம் அந்த கட்சி இல்லையே, எங்கேங்குது? எங்கே இருக்குது அந்த கட்சி? 7 துண்டாகி போச்சு, அப்புறம் என்ன ஆகுது? அது துண்டு துண்டாக போட்டு. அப்ப நீங்க 2026 யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாருமே கிடையாது, சிங்கிள் ஒன் பார்ட்டி, அவ்வளோதான் கதை. உண்மையா வந்து யார் காரணம்? அவர் வந்து உண்மைகள்ல வந்து வெளிப்பட்டு உண்மையாவே வந்து அதுதான் காரணமா? அப்படியெல்லாம் இருக்காது மேடம். இந்த கூட்டத்தில் இப்போ ஒரு சில கூட்டம்னா நம்ம மிந்து வந்துடலாம். அவங்க வந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லட்சத்து கூட்டம் மேலே வந்துட்டாங்க. அதில் எப்படி மீண்டு வருங்க ஒருத்தரா சொல்லுங்கள்? அவ்வளோ கூட்டம் எதுக்கு வந்ததுன்னா அவரை பார்க்க மட்டும்தான். அவரோட ஆசையை அவர் பேசினார்ல, அவர் என்ன பேச போகிற, ஒரு தலைவன் என்ன பேச போகிறாருன்னு சொல்ல தான் அவ்வளோ கூட்டம் ஏறிச்சு. புரியுதா? அந்த கூட்டத்தில் மாற்றி தான் இந்த விபத்து. ஆனால் திமுக அதிமுகலாம் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த கூட்டத்தில் வர கூட்டத்தில் தான் இது இருக்கு தவிர மற்றபடி அவரை இது பண்ணல, அவரும் கொல்ல போகிறதும் இல்லை. கூட்டம் பார்க்குறதுக்கு ஓடுறாங்க பார்த்தியா, அவங்கள தான் கேட்கணும், நம்ம மக்களை தான் கேட்கணும். புரியுதுங்களா? ஒரு தலைவன் அதான் எங்கள் தலைவர் ஆடியோ லான்ச்சிலே சொல்லியிருக்காரு, ஒரு தலைவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு அடுத்த தலைவனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கள் தளபதி சொன்னது அது. அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம மக்கள் வந்து உஷாராக இருக்கணும். அவங்க உஷாராக போலீஸ் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கும் இல்லைன்ல. போலீஸுக்கு ஒரு கட்டுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அவங்கள மீறி வராங்கன்னா ஜனம் என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது. அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கின்னு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து குமிக்கிறாங்க. டிவிக்கோட மாநாடுக்கும் சரி, டிவிக்கு மீட்டிங்கும் சரி, இப்போ இருக்க கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு ப்ராப்பராக வந்து எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு டிவிகேலேருந்து ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. உண்மைதான்? அதெல்லாம் போய் மேடம், நானும் உண்மையாக சொல்லிடுறேன், அதெல்லாம் போய் தான். இந்த மாதிரி ஒரு புகார் ஏற்பட்டது இப்போ தான். இதுக்கு முன்னாடியோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை, விஜய் ஒரு மீட்டிங் ஆரம்பித்தாங்க. அது என்ன ஊருன்னு சொன்னீங்க? கரூர். அந்த கரூரில் 2 பேர் 3 பேர் இறந்ததுன்னு சொன்னாங்க, பிக் பாக்கெட் அடிச்சதுன்னு சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் வந்தது. புரியுதுங்களா? அப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க ஏன் செத்துட்டேன்னு திடீர்னு வரணும்? அப்போவே அந்த கூட்டத்துக்கு போய் பிக் பாக்கெட் அடித்தாங்க, 2 லட்சம் போச்சு, செல்லு போச்சு, என்னோட அவர் கட்சிக்கு வந்தோம் நாங்கள் நின்னதுக்கு எங்கள் பணம் போச்சு, அது போச்சுன்னு சொன்னதுக்கு எதுக்கு போகணும்? போகலாம், பார்க்குறதுக்கு போகலாம், நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட உஷார் இல்லைன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது மேடம். அவ்வளோ கூட்டம் ஏறும்போது நம்ம ஒதுங்கி போயிடணும். அப்போவும் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, சரி இன்னொரு நாள் போனால் ஃப்ரீயாக பார்க்கலாம் அவரை. அப்போ கூட அவர் சும்மா விடலையா? அந்த குடும்பம், பாதிப்பட்ட குடும்பம் ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? இதில் அரசாங்கம் கொடுத்த காசு வெறும் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் உயிரிழந்திருக்காங்க, ஒரு 1 வீக் ஒரு தலைவரா வந்து ப்ராப்பரா வந்து பதில் சொல்லாம இருந்திருக்கலாம், இல்ல சில பல காரணங்களால இருந்திருக்கலாம். ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம். பட் ஒரு 40 நாள் வந்து எடுத்துக்கிற காரணம் வந்து சோகத்துல இருக்கேன், நான் துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோ இல்லை நம்மளோட அக்கா தங்கச்சியோ இப்போ தவிர்த்தாங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு தான் தோணும். இது வந்து அவர் மீட்டிங்கில் செஞ்சது தெரியல அவருக்கு. அந்த மீட்டிங்கில் ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு, தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே சரியாக இருக்குது ஜனம். கூட்டம் ஏற என்ன ஆகும்? அந்த மீட்டிங்கில் அவர் போயிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் அவங்க மீட்டிங் வச்சுன்னா தான் அதோட கரூர் பற்றி சொன்னாங்க. என்னன்ட்டு இப்படிப்பா 40 பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு என்ன உங்கள் சாட்சி தான், டிஎம்கே தான், அப்படி இப்படி எதோ சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி மீட்டிங் வைக்கும்போது இங்கே நம்ம மெரினா பீச்சு அங்கே இருக்குல்ல, அங்கே ஒரு மீட்டிங் வைக்கும்போது அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி மைக் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் விஜய் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க,
இந்த மாதிரி என் காசு போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதெல்லாம் ஒரு தலைவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அது நல்லா ஆச்சு தான். இப்போ வருது விஜய் நல்லா ஆச்சு தான், நல்லன்ல வரட்டும், மக்களுக்கு நல்லது தான் செய்வார். அது சொந்த காசு, அவருடைய சொந்த காசில் வச்சு நான் முன்னேறேன்றாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எந்த மனுஷனுக்குமே வராது. அப்படி ஒரு மனுஷன் தான் எங்கள் தளபதி. நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன், எங்கள் தளபதி தான் வர 2026 அவர் தான் வருவார். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருந்தார். அந்த கட்சியில் அப்படி அந்த காலத்தில் அவர் இருந்தார். இப்போ அவருக்கு பதில் தான் எங்கள் தளபதி வர்றார். ஆமாம், அது எப்படின்னா எம்ஜிஆர் அந்த காலத்தில் எப்படி வேன் இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா அவர் இத்தனை நாள் படம் நடிக்காமல் இப்போ சில படங்கள் தோற்று போயிருக்கு. அவரோட படம் தோற்று போயிருக்கு. அதான் அது ஒரு தலைவர் ஒரு நிகழ்ச்சி சொன்னார், நம்மளை எதுக்குறவங்களும் இருக்கிறாங்க, நம்மளை சந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நம்மளை அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வேலை நம்ம செம்மையாக செஞ்சுன்னு போனோம். அவரே சொல்லியிருக்காரு அந்த வேலைக்க, புரியுதுங்களா? அதுதான் அவர் மறைமுகமாக இருந்ததுன்னா அவர் இத்தனை நாள் ஆட்சிக்கு வராதுனால இல்லை, அவராக ஆட்சி கேட்டு வரல, மக்கள் ஊடுபடுத்துறாங்க. ஒரு நல்ல தலைவன் வருவானா ஏங்கிக்கின்னு இருக்கிறாங்க மக்கள். இப்போ அம்மா ஆட்சிலையும் சரி, திமுக ஆட்சிலையும் சரி, போன வருஷம் 2000 ரூபாய் போடுறாங்க வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு. அப்புறம் 1000 ரூபாய் போட்டாங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை நாள் பத்தோம் சொல்லுங்க? ஒரு குடும்பத்துக்கு நீ 1000 ரூபாய் போடுற ரைட்டு, அந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பம் எத்தனை நாள் சாப்பிடும்? இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் இப்போ இருக்கிற அதிகம் அது சொல்லுங்க. அதே மாதிரி 12 பொருள்னாங்க. அந்த 12 பொருள் ஒரு பொருள் கூட வரல. அதில் மிச்சம் 8 பொருள் மட்டும்தான் வந்துருக்கு. அது கமிஷனு, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் போடுறது தான் டிஎம்கேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் மற்றபடி தளபதி மேலே குத்தம் சொல்கிறது முதல் தப்பு அவங்க விஷயம். அதாவது அவர் கஷ்டப்பட்டு வர்றாரு. நான் வரேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த நாட்டில் அப்படி ஒரு நிலம் எங்கேயுமே இல்லை. நான் வரேன்னு நிமித்தி சொல்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய தைரியம் தெரியுமா? அது அவர் வருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நல்லா செய்வார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அவர் மேலே. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 30 நாள் வீட்டில் இருந்துட்டு 30 நாளாக வீட்டில் இருந்துட்டு இப்போ பேசினது கூட எனக்கு தெரில, நான் பார்த்ததில்ல. ஆனால் ரொம்ப ஓவர் 30 நாள் கழிச்சு வருத்தம் தெரிவிக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த மீட்டிங்லேயே ஆதவ அர்ஜுனா சொன்னது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தார். அப்போ அவர் திமுகவுக்கு ஆதரவு பண்ணார், அப்போ ஒத்துக்கலை. ஆனால் முன்னாடி விஜயோட நேருக்கு நேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் நெல்சன் அப்படி சொல்லும்போது அவர் பையன் ஞாபகத்தினால அதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவர் சொல்கிறதே நம்ப முடியாது. அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவர் கெடுக்கிறதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. அவரே சொல்லியிருந்தாரு, நான் ஒரு பெரிய குப்பத்தில் இருந்தேன், 40 குடும்பம் என்னோட கட்சி மீட்டிங்க்கு உயிரிழந்தனால அந்த சோகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணங்களாகவும் இருக்கலாமே? இல்லை அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்குன்னு 30 நாள் வீட்டில் அடங்கி கிடக்கிறதா அதெல்லாம் தவறுங்க. அந்த இடத்துல ஒரு இன்டர்வியூவில் அஜித் கூட சொல்லியிருப்பார், அவரே அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கே ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க வராங்க, யாரோ ஒருத்தவங்க மண்டையை போட்டாங்கன்னா நம்மளை பார்க்கணும் தானே வந்தாங்க. அடுத்த நாள் நம்ம போய் துக்கம் விசாரிக்கணும்னு ஒன்று இருக்குதுல்ல. துக்கம் விசாரிக்காவது போனோம், சும்மா ஷூட்டிங்லாம் யாருக்கும் தெரியாமல் போகிறாருல்ல, அதுவும் ஒன்று பார்க்கணும்ல. இப்போ அஜித் ஆணவ கொலைக்கு சொல்லாமல் போனார். இப்போ கூட பொதுக்கூட்டுக்கு வெளியே வந்தாலே க்ரௌட் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்போ இப்போ பொதுக்கூட்டத்துக்கு வெளியே போகிறாரு, க்ரௌடு கூடலையே. அப்போ எப்படி கரெக்டாக அந்த மீட்டிங் கரெக்டாக போனார்? அஜித் வீட்டுக்கு எப்படி கரெக்டாக போனார்? அதுக்கப்புறம் அனிதா வீட்டுக்கு அவர் வெளியே வந்தாலே க்ரௌடு கூடிடும்னு சொல்கிறதெல்லாம் கைது பண்ணணும், அப்படி லாக் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை மறுபடியும் அவர் அங்கே போய் பார்க்கணும்னா முதலமைச்சர்ல இருந்து அதுக்கடுத்து இருக்கிற தலைவர்கள் கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் போய் பார்க்குற அளவுக்கு மாற்றி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காரணங்களால இருக்கலாம். அதே நம்மளுக்கு தெரியலைங்க. எல்லா இடத்துக்கும் தெரியாமல் போகிறதுக்கும் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கும் தெரியாமல் போகலாம். இல்லை இவர் போகலன்னா இல்லைங்க, அவன் மாவட்ட செயலர் அந்த மாதிரி யாராவது போகலாமே. கரூருக்கு போனதுக்கப்புறம் அந்த திமுக டிவிகேக்காரங்க எவனுமே இல்லை. எதிர்கட்சி திமுககாரன் தான், அதிமுககாரன் தான், அதுக்கப்புறம் நாம் தமிழர் அவங்களாம் இருந்தாங்க. இவர்
அட்லீஸ்ட் இவர் போக முடியலனாலும் கூட இருக்கிற புஷி ஆனந்த் இல்லை ஆதவ் அர்ஜுனா அவங்களாவது அனுப்பியிருக்கலாம். ஏன் இவரே போனார், செந்தில் பாலாஜியே போனார், அவர் மேலே தானே வச்சாங்க குற்றச்சாட்டு. ஆனால் அவரே போனாரா இல்லையா? அவர் கேட்குற கேள்விக்கு இவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. டிவி கேட்கலாம். அப்படி புஷி ஆனந்த் மேலே போட்டால் ஏன் மேலே இல்லை, மாவட்ட செயலர் மதியழகன் மேலே போட்டார். இவ்வளோதான் இவங்க கட்சி. இவனுங்க தப்பிக்கிறதுக்கோசரம் மற்றவங்கள்ட்ட போகிறது. இப்போ எங்கே போனானுங்க தெரியல. சிபிஐ கிட்ட மாற்றி விட்டேன்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் முன்னாடி அஜித் கொலை வழக்கிலே சிபிஐ வந்து பாஜக தான் வச்சுருக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க கேஸே சிபிஐக்கு போனது வந்து உச்சநீதிமன்றமே வந்து டிஎம்கே கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்த இடத்துல வந்து என்னென்ன ப்ரூஃப் இருந்துச்சு எல்லாமே எரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான் அப்படிங்கிறது வந்து மக்களே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க காரணமே இல்லை. அப்படி உங்களுக்கு உண்மை தெரியணும்னா பஸ்ஸில் சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, அதை கொடுத்துருக்கனால அப்போ எவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு அது தெரிவிக்கும்ல. அது எதுக்கு பஸ்ஸில் இருக்கிற கேமரா கொடுத்தாலே போதுங்க. உள்ளே என்ன நடந்தது, வெளியே என்ன நடந்தது, அவங்க ட்ரோன் மட்டுமே கிடையாது, மற்ற மீடியா ட்ரோனும் இருந்தது, அவங்களோட சொந்த ட்ரோனும் நிறைய இருந்துச்சு. அதில் என்ன நடந்திருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ப்ரூஃப் எரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் அப்படி ப்ரூஃப் எரிக்கணும்னா எத்தனையோ பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க அதுக்குள்ளே. அதுலேருந்து ஏன்னா ஒன்று கூட வெளியே வந்திருக்கும். டிஎம்கேன்னு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங்ல டிஎம்கே தான் கரூர் விஷயத்துக்கு அவங்க தான் காரணம். செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லியிருக்காரு. ஸோ டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான கட்சினாலயா இல்லை மற்ற கட்சி வீக்காக இருக்கிறனாலயா? இவங்க எப்படி சொல்கிறது, மறுபடியும் இவன் திருந்தலை இன்னும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்குறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் கேள்வி கேட்காமலாம் இல்லை, இவனாம் ஒரு ஆளான்னு மதிக்காமல் போகிறாங்க, அவ்வளோதான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே அவனுக்கு வேறு வேலையே இல்லையா? 41 பேரை கொள்றது தான் வேலையா? உனக்கு டெபாசிட் அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்கலாம், ஆனால் உன் கொள்கை கரெக்டாக இருந்தால் உனக்கான தலைவர்கள். அவர் ஆடியோ லான்ச்லேயே பிகில் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாரு, தலைவன் நல்லா இருந்தானா அவன் கூட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு படையே தலைவன் நடத்தி நம்ம பார்த்துருந்தோம், ஆனால் படையே தலைவன் நடத்தி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு லீடர் வரவே கூடாது. எப்போ பார்த்தா திமுககாரன் போகிறது, ஏன் அதிமுகவை பேச வேண்டியதானே? ஏன் பாஜகக்காரர் போன பொதுக்கூட்டத்துக்கு கூட பாஜக பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வேறு சொல்கிறாங்க தான் பாஜக கூட கூட்டணி போகிறாரு, ரகசியமாக போகிறாரு அப்படிலாம் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரியல. ஸோ 2026 யார் வருவா, யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வருவா, நான் தமிழ் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கூட்டணி கூட போகல. இப்போ அவரை பர்சனலாக அடிக்கணும்னா விஜயலட்சுமி வழக்க வச்சு தான் மட்டும்தான் அடிக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சில இடத்துல அவர் பேச தெரியாமல் பேசுகிறது. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவர் படிச்சிருப்பாரோ கேட்டிருப்பாரோ, அது இவனுக்கு பொய்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லிடுறேன், அதை இப்போ விஜய் தம்பின்னாரா, அவர் என்ன நினச்சிட்டு வந்தார்னா இவரும் சரி நம்மளும் தனியாக போகிறோம், தம்பி வந்தான்னா ஒரு தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வருவார். இவர் என்னன்னா மறுபடியும் திராவிட தூக்கினார். எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சது? திராவிடத்தை ஒழிக்கணும்னு தான் ஆரம்பித்தாங்களே தவிர மறுபடியும் திராவிடத்துக்கு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறது. ஆல்ரெடி 70 வருஷம் நல்லா வருது, நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு தான் நம்ம தமிழ் தேசியத்தை கொண்டு வரோம். தமிழ் தேசியம் வந்து மக்களுக்கு இன்னியோக்கும் ஒன்று கூட புரியலை. திராவிடத்தை மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி தான், சீமா அண்ணன் சொன்ன மாதிரி தான், இப்போது இந்த சைடு அதிமுக தோற்றுவித்தார் எம்ஜிஆர், இந்த சைடு அண்ணா, ரெண்டுத்தையும் ஒட்டிட்டு இவர் வராது. இப்போ இங்கே தமிழ் தேசியம் இப்போ இருந்தது, தமிழ் தேசத்துக்கான ஒருத்தர் கூட அங்கே இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். மூட நம்பிக்கை எதிர்த்து பெரியார் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களே தேங்காயை போட்டு சுற்றி வர்றது, டிவி அந்த மாலை நிற்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வச்சுக்கிற அந்த கொள்கைக்கான 5 தலைவர் வச்சுக்கிறாங்க, வேலுநாச்சியார், பெரியார், அதுக்கப்புறம் அம்பேத்கர், அவங்களதெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட நம்ம ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இவங்க வந்தால் வேலைக்கே ஆகாது.